ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் வீடியோ பத்தின உங்களுடைய கருத்தையும் மறக்காம தெரிவிங்க. உங்கள யாருக்கெல்லாம் விவசாயம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் லைக் பண்ணி காட்டுங்க பாப்போம். கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. இல்ல தருணி, அந்த மருந்து அடிக்கிறது எடுத்துட்டு வரல. ஏ குமாரன், தண்ணியா அட என்ன என்ன இல்ல, இந்த மருந்து அடிக்க டப்பா எடுத்துட்டு வா. அது குமாரன் என்ன வச்சிருந்தேன், நான் வாழைக்கு தண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல எனக்கு ரொம்ப தண்ணி பாய்க்காதல, மூணு அழி போயிடும். தண்ணி கொஞ்சம் மாட்டே அட இரு வர போட்டுட்டு வயசா அடிச்சு போடல. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. தருணே, என்ன கும்பிட்டே தம்மல தருணி, இவனையும் தூக்கிட்டு வந்திருக்க. உரம் எடுக்க வீட்டுக்கு போனேன், காலை தொத்திக்கிட்டான். அதான் தூக்கிட்டு வந்தேன். கூடவே கிஷோரும் அதுவும் வந்திருக்கானுவ. அவனு எங்களை நிக்கானுவ தொட்டிக்கிட்ட நின்னுட்டு இருந்தானுவ. என்னடா தங்க புள்ள, சிங்க குட்டி மாதிரி இருக்கான் பாருடா. அப்படியே அப்பன் தான். ஆமா, ஆனா அவன மாதிரி வளர்த்தக்கூடாதுன்னு. அவன் நல்ல வந்தான்டா, இப்படி பயந்து செத்துவே கிடக்கான். டேய் மாப்பிள்ள, வா வா மாமா கிட்ட வா. இப்பதான் ஆனந்தி மேனி சோப் போட்டு குளிப்பாட்டி பறிக்கி தந்தாவ. நேரம் எவ்வளவு அழகா இருக்கான். இந்த தூக்கிட்டு வந்துருக்கேன், மண்ணுக்கு தான் விளையாண்டுட்டு கிடக்கான். விளையாடட்டுண்டா, மண்ணுக்குன்னு எல்லாத்தையும் விளையாண்டுதான் பிள்ளை பிள்ளையா இருக்கும். டேய் நீ விளையாடா. டேய் தங்க பிள்ளை சாப்பிட்டியா? நீ அவன் பெரிய அண்ணன் கேட்கான். மாமா வேணும் பாரு. ஆமாமா, என்ன இல்ல இந்த ஓத்தாடிக்கிறது எடுத்துட்டு வான்னு சொன்னோம்ல. உன்ன தங்கச்சி மோகன் கூப்பிடுதான். இல்ல அவனை யாருக்கு தூக்கிட்டு வந்தது? கரும் தானே தூக்கிட்டு வந்திருக்கான். என்ன போட்டு கொடுத்த என்ன ஏசிட்டு கிடப்பான். தேங்கப்பா சிங்கக்குட்டில வந்துருக்குது. பச்சை பிள்ளைய எவ்வளவு தூக்கிட்டு வந்த? எங்க காலை தொத்திக்கிட்டான், உடனே மண்ணிட்டான். இல்ல உனக்கு ஒருத்ததான் எடுத்துட்டு சொன்னேன், எடுத்துட்டு வந்துட்டேன்ப்பா. எடுக்க போகும்போது காலை தொத்திக்கிட்டான், அதை தூக்கிட்டு வந்தேன். இருக்கத பாரு. டேய் மாமா, மாமா கிட்ட செல்லும் போல கூப்பிடுவோம்ல மாமானே. அழகா பாரு செல்லும் போல. இல்ல நீ தண்ணி அடிச்சு போடலங்கிற வயக்காடு ஃபுல்லா பாஞ்சு கிடக்கல. அடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அடிச்சிருந்தேன். இல்ல தரணி அந்த மம்முட்டி வச்சுட்டு எடுத்துல. சரிண்ணே. அவன் என்ன மாப்பிள்ள மேல உட்கார்ந்துருக்கான்? எல்லாருக்கும் வேலையே இல்லையா? காலையில இருந்து வேலை பார்க்க உட்கார்றதுக்கு நேரமே இல்ல. அதுக்காக காலையிட்டு உட்கார்ந்துட்ட. இல்ல இந்த உரத்தை அடிக்கணும், இந்த மருந்து அடிக்கணும், தண்ணியா பாய்க்கணும், இந்த களை பறிக்க ஆளை பார்க்கணும். எதுவும் பேசாம உட்கார்ந்துருக்கா? எப்பா பேசாம நான் படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போயிருக்கலாம். பசிச்சா தட்டுல சோத்த தண்ணல வைக்கணும். ஆமா, அங்க போன மட்டும் எனக்கு நோகாம துட்டத்துக்கு கையில கொடுத்துருவாங்க. அப்ப விவசாயம் பண்ணது ஈஸி நினைச்சு வந்துட்ட. ஆமாண்ணே, குமாரப்பா எப்பவும் தோட்டத்திலேயே கிடப்பாவளா, அவங்க கூட கிடப்பானா. இது நல்லா இருக்க, ஜாலியா இருக்கேன்னு நினைச்சவனே. இப்பதானே எனக்கு தெரியுது. இல்லே, நான்லாம் 12 வயசுல இருந்து மம்முட்டி பிடிக்கேன். ஏன் போ நீங்க காலேஜுக்கு போகலையா? எங்க அம்மா இருக்கட்டுல படிக்க முடியாதா? அதுல 2 டிகிரி முடிச்சிருக்கேன். என்ன நீ சொல்ற? 2 டிகிரி முடிச்சிருக்கியா? நான் 1 டிகிரி தானே முடிச்சிருக்கேன். 2 டிகிரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன். எங்க தாத்தாக்கும் எங்க அப்பாவுக்கும் விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும். அம்மாக்கும் நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தர் விவசாயம் கட்டாயம் பார்க்கணும். ஏன்னா எல்லாரும் படிப்புன்னு போயிட்டா விவசாயத்தை யார் பாக்குறா? அம்மா கட்டாயம். அதுல எனக்கு சின்ன வயசுல விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த லைன்ல வந்துட்டேன். சரிசையும் விட்டு பார்த்தாங்க. சரிசுக்கு வயக்காடுனாலே ஆவாது, அவன் இந்த பக்கமே வரமாட்டான். இப்பவும் அவசரத்துக்கு ஒரு உரமுட்டையை தூக்கிட்டு வான்னு சொல்லி அந்த வெளியிலே வச்சுட்டு போயிருவான். சத்தியமா நீ 2 டிகிரி முடிச்சிருக்கேன்னு நம்பவே முடியாதுன்னு. படிச்சு முடிச்சேன்டா, மெட்ராஸ்ல தான் படிச்சேன். அப்ப விட்டு விவசாயத்தை கத்துக்கிட்டேன். லீவுக்கு வரும்போதெல்லாம் தோட்டத்துல தான் கிடப்பேன். தோட்டத்துல வேலை செய்த ஆட்களை பார்ப்பேன், படிச்சுக்கிட்டேன். அப்புறம் படிச்சு முடிச்சு டைரக்டா நேர விவசாயம் தான். அது கடனே எனக்கு இங்க கிடைக்க நிம்மதி வேற எங்கேயுமே கிடைக்காது. நான் எப்ப மாதிரி வீட்டுல இருக்கிறத பாத்திருக்கீங்களா? தோட்டத்துல தான் இருப்பேன். அதனால தோட்டத்துல ஒரு வீடை கட்டி போட்டிருப்பேன். அப்பப்ப மீனை குட்டி வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போவான். அவ்வளவுதான். பிள்ளைல பாக்கணும் போல இருந்ததுன்னா வீட்டுக்கு வருவேன். அவ்வளவுதான். அவ்வளவுன்னு ஓரளவுக்கு விவசாயத்தை பெருக்கிட்டிய. இன்னைக்கு நம்ம ஊர்ல நம்ம தோட்டம் பெருசா இருக்குது. முன்னாடிலாம் ஒரு 5 மரம் கப்பாடு 6 மரம் கப்பாடுனா மிஞ்சி போனா 1 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய்க்கு தான் போகும். அப்பவுமே அம்மா புத்திசாலித்தனமா சொல்லுவாங்க, டே எவ்வளவு விவசாய நிலத்தை எடுக்க முடியுமோ எடுத்துருன்னு. கட்டாயமா விவசாயத்தை விரும்புற ஒரு காலம் வரும். அந்த நேரத்துல போட்டி எல்லாரும் எடுப்பாங்க. இப்பவே எடுக்க முடிஞ்சவங்களுக்கு எடுத்துருனாங்க. நானும் புத்திசாலித்தனமா அங்கங்க யார் யார் விற்கிறாங்களோ அத்தனையும் எடுத்து போட்டுட்டேன். இப்ப பார்த்தெல்லாம் விவசாய ரேட்ட அம்மாவுக்கு படிப்புலயும் அறிவு தான், விவசாயத்திலயும் அறிவு தான். அப்படிதானே? அம்மா மாதிரி ஒரு புத்திசாலி எங்கேயுமே பார்க்க முடியாடா. அவங்க காட்டின வழிதான் இந்த வாட்டில வந்துட்டேன். தரணி அந்த மம்முட்டி எடுத்து அந்த வரப்பு வெட்டி போடுறேன். விக்கி பிள்ளைப்படி இல்ல அந்த சிங்க குட்டி தூக்கிதா? ஆடா சிங்க கட்டி, என் தங்கச்சி பத்த மோனே எங்க வாடா. தங்கச்சி பத்த சிங்க குட்டி இல்ல, அழக பாரு அப்படியே மாதிரி. இந்த புள்ளைல தானே என் புள்ள இல்லைன்னு சொன்னா.
இப்ப எப்படி சொல்லுவான்? அதெல்லாம் திருட்டுத்தனமா பார்க்க வந்துட்டு தான் போறான். திருட்டுத்தனமா வரானா? அதெல்லாம் உயாம வராமனே. எதுக்குள்ள பிள்ளைல அவங்ககிட்ட காட்டிட்டு அடக்கியா? இந்தானே நாங்க எங்கன்னு காட்டினா திருட்டுத்தனமா பார்த்துட்டு போறான். ஒரு பக்கமும் போகல. மம்புட்டி எல்லாம் நான் எடுக்க போறேன். எனக்கு எங்கேயும் விட்டுறாது என்ன? அங்கங்க நவலை விட மாட்டேங்க. அவனை அங்கங்க விடவே மாட்டேங்கிறானு. அவன் தானே முக்காசா தூக்கி சமக்கான். நீ சின்ன மாமா கிட்ட இருந்தா இரு, மம்புட்டியை போய் எடுத்துட்டு வரேன். இங்க வாங்க, மாமா கிட்ட வா, மாமா கிட்ட வா, மாமா கிட்ட வா, மாமா கிட்ட வா. தங்க பிள்ளை, தங்கச்சி பத்த சிங்க குட்டியா? என் தங்கச்சி பத்த சிங்க குட்டியாடா? என் மாமா மாதிரி வரணும்டா. எங்க தங்க பிள்ளை? அம்மாவா? அம்மா டூட்டிக்குள்ள போயிருக்கா? இல்ல அவன் டூட்டி முடிச்சு வரலையாங்க? எங்க வர? அவன் டேலில் பார்த்த வேலை தெரியுமில்ல? என்ன அந்த வேலை பார்த்து வச்சிருக்கான்? நானே அவன் பொண்ணாமலே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் லேசா தான் அடிக்கணும்னு நினைச்சிருக்கான். ஒரு கோவம் வந்துட்டு சப்புன்னு அரைஞ்சிருக்கான். போஸ்ட்ல மண்டப்பட்டு புத்தி கொஞ்சம் பேதளிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். என்ன மட்டும் அவன் புத்தியோட தான் இருந்தான் பாரு. அவனெல்லாம் சித்தப்பன்னு சொல்லதுக்கே வெக்கமா இருக்கு. அவன் போய் சேர்ந்துருக்கணும். பேசாம ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு போடு போட்டுருமா? சேர்த்து அவனும் இருந்து எனக்கு சாதிக்க போறான். 2 போடு போட்டுருமா? டேனில் அடிக்கும் போதே 2 சப்புன்னு கூட 2 அடி அடிச்சாமல. அவ அதான் கோர்ட்டு கேஸ் அடைஞ்சிட்டு கிடக்கா. அவ இருந்தா தான் அங்க வந்து பார்க்க முடியும். நம்மள இருந்தா டேனி மேல கை வச்சிருவானுங்க. என் தங்கச்சி மீறி டேனி மேல எவனாவது கை வைக்க முடியும்? ஓட விட்டு அடிச்சிட மாட்டா. அவன் லத்திக்கம் எடுத்தாலே அவன் அலறுதான். பரவாயில்ல, எங்க வீட்டுல எங்க தங்கச்சும் சிங்கம் தான் ஐயா. எவ்வளவுதான் சிங்கமா இருக்கட்டுமே, விக்ரம மட்டும் பாத்துட்டா அடங்கி போயிருதா. அதனாலதான் அந்த பையன் ரொம்ப ஆட்டம் போடுறான். ஒரு நாள் என் தங்கச்சி லத்திக்கம் எடுத்து ஒரு திருட்டு பையில அடிச்சுட்டு இருந்தா. விக்ரம் அங்கிருந்து வந்தா. அன்னைக்கு வேலையை விட்டு ரிசைன் பண்ணி போட வந்தான். இன்னும் வரைக்கும் வரவே இல்லை. ஏன் பயந்து ஓடிட்டானோ? பயமா? அவ அடிச்ச அடிய பார்த்தான், மிரண்டு போயிட்டான். அதடிக்கு போயிட்டு மறுநாளே ரிசைன் பண்ணிட்டானே. எனக்கு கொஞ்சம் சிரிப்பா தான் இருந்தது. என் தங்கச்சி டூட்டின்னு வந்துட்டுனா சும்மா மடத்தனமா இறங்குவா. பய பார்த்தான், இது நமக்கு இந்த நிலைமை தான் அப்படின்னு வேலை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான். அரசியல இறங்கி இருக்கான். அவன் எங்க திருந்த போறான்? அவன் டேனியல் கூட தான் மோதிக்கிட்டு இருக்கான். தூங்கு வழியா இல்ல, இந்த வாழைத்தோட்டில ஒரு வாழைப்பழம் கிடந்துச்சு. அந்த ரச கசிலி கிடந்தது. அதை ஒண்ணு பறிச்சுட்டு வா பாப்போம். இந்த போய் வயிற்றுக்கு கொடுக்கலாம். அல்ல பறிச்சுட்டு போ. சரிண்ணே. என்ன என்னல என்ன நீ கேட்ட மங்குட்டி? இல்ல அப்படி நான் ஆத்ம நிலையில இருந்துறேன். எனக்கு காலு கையெல்லாம் வலிக்கு. அழகா நீ சீக்கிரம் வளைச்சா நான் வீட்டுக்கே போகல. ஏன் அடுத்து இவங்க பெரிய பார்க்கலான்னு பக்கியோ? அடே உன்ன அண்ணன் மாதிரி பேசுடா பண்ணி போயில. இல்ல நீ ஆக்கல பாரு. நான் போறேன்டா, நான் போறேன். வேலை போட்டோம்னு நீ எல்லாம் ஒரு அண்ணனடா? இல்ல தெரியாம தான் கேட்க. நீ எல்லாம் ஒரு அண்ணனடா? அதான் நான் கேக்குறேன். நீ சித்தப்பா தானே அப்பா இருக்கணும். தெரியாம நான் பக்கத்துல வந்து உட்காந்துட்டேன். தம்பி நீ மாமா கிட்டே இரு, எனக்கு சின்ன வேலை இருக்குது. ஆமாமா எனக்கு பெரிய வேலை இருக்குது. அடே மம்முட்டி தான் இருக்குதுக்கா, அடிச்சு போடுவேன். போடா. இல்ல இந்த உரம் தூக்கிட்டு வந்துடல அப்படி இந்த ஆத்மனா அழிட்டு வந்துடா. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படா தெரியுது? நானும் ஆத்மனா நம்ப மாட்டேன். நீ போய் அழிட்டு வாப்போ. இல்ல உரம் போடணும். ஆத்மனா கூட வரணும் தான் நல்லா இருக்கும். இந்த பாரு, இன்னைக்கே எடுத்துக்கொண்டு வந்து நான் ஓத்த போட்டு போயிடுவேன். நாளைக்கு நான் டூட்டிக்கு போயிடுவேன். ஒரு நீ தான் எல்லா வேலையும் பார்க்கணும் பாத்துக்க. இப்படி சொல்லி என்ன மாட்டுங்கடா, அள்ளி வந்து தொலைக்கிறேன். ரொம்ப தான் தொலைச்சுக்கிட்டா. டேய் அண்ணன் பார்க்க மாட்டேன் பாத்துக்க. ஆமாமா இல்லட்டா மட்டும் அந்த புலந்துடும் பாத்துக்க. வேண்டாம் ராசா, நீ அங்கே இரு, எனக்கு வேலை கிடக்கு. நீ பேசினாலும் தெரியுது, திட்டினாலும் தெரியுது அவனுக்கு. அவனுக்கு அதெல்லாம் நல்லாவே தெரியும் பாத்துக்கண்ணே. சரி போ, நம்ம கிட்ட போ. தர பிள்ளை புரியல. அப்ப நான் வேலையை பாக்கண்டாமா? தூக்கிட்டு வந்தல பாரு, அவன் வாண்டதான் சேருவான். வாட தங்க பிள்ளை. சரி நான் ஓத்த போட்டுட்டு வரேன். ஐயா ராசா விக்கி, நீ தண்ணி திறந்து விட்டெல்லாம் போதும். அந்த தண்ணி அடைக்க மண்ணே அடைக்க. எங்க தண்ணி பாயிட்டுமே கொஞ்சம் போற வரைக்கும் போட்டும். ஒரு திடீர்னு கனால தண்ணி அடிச்சுட்டானு என்ன பண்ண முடியும்? அதான் கிணத்துல தண்ணி கிடக்கல, பாத்துக்கலாம். இல்ல டியூஷனுக்கு போல நீ? இல்லப்பா, நாளைக்கு ஸ்கூல் லீவ்ல அதான். இல்ல இதுக்கு ஸ்கூல் முடிச்சிட்டாங்க. ஆமா மாமா, 3:30க்கு ஸ்கூல் விட்டுட்டு வீட்டுக்கு போனோமா. நீங்களாம் வயக்காட்டுல தான் நிக்கேன்னு அம்மா சொன்னவ, அதான் ஓடி வந்தோம். அந்த ரோட்டை காசு பண்ணி வரக்கூடாது எத்தனை நாள் சொல்லி இருக்குது. யாரும் வந்தியா? நானும் கிஷோரும். அவனு எங்கள அம்மா ஓத்த தூக்கிட்டு போச்சுனாவ, அதான் ஓத்த தூக்கிட்டு வந்துட்டோம். அப்பா தப்பிச்சே, நல்ல நேரம் அவளே தூக்கிட்டு வந்துடுவேன். இல்ல மதனு என்ன மாமா? அந்த ஆத்துல போய் மண்ணல்லி மாமா தூக்க வரேன். நல்ல பூ முதல்ல அழியில மாமா வந்து தூக்க வரேன். சரிங்க மாமா. என்ன போங்களே, ஆத்மா அள்ளிட்டு வாங்களே. இன்னும் என்னதான் விவசாயம் பார்க்கானுவ? எந்த வேகத்துல கிடக்கானுல்ல, இல்ல தெரிஞ்சுக்கானுல. இல்ல கிஷோரு, அந்த ரூமுக்கு முன்னாடி உரத்த வரைக்கும் வச்சோம்னா நேத்து அதான் அள்ளி கொண்டு வாழையில போட்டாச்சா மாமா. மிச்சம் கொஞ்சம் கடந்தது. அது அள்ளி அந்த கோழி போட்டு வளர்த்துட்டு இருக்கோம்ல, அதுக்கு அந்த சைடு கொண்டு போட்டு வந்துருதியா? அதுக்கு அந்த கோழி கிளி கொத்திடப்படாதுல. அந்த வால்குடி முட்டை எடுத்தீங்களா? அதெல்லாம் எடுத்து மேல வச்சாச்சு, அது அடக்க போகுது. அப்போ செல்ல தாத்தா வீட்ல வான்குடி முட்டை இருக்கான்னு கேட்டாவே.
இல்ல நம்ம வீட்டுக்காரிக்கே காணாமட்டுக்கு அதெல்லாம் கொடுக்கலன்னு சொல்லி இல்ல வீட்டுக்கே பத்த மாட்டேங்குது அது 2 கோழியை புடிச்சு விடணும் அப்ப அதுல நிக்க 2 வான்கோழி நமக்குள்ளதா மாமா 2 இல்ல 6 நிக்குது. இவனு தானே 2 குஞ்சு போட்டு வளர்த்து கிடந்தானுங்க நல்ல பெருசாயிட்டு பாத்துக்க எப்படா இதுல உங்களுக்கு தெரியுது எக்கட்லயே கிடக்கானுல்ல அப்ப இவனால விவசாயத்தை படிக்கணும் சீக்கிரம் பாத்துக்கலாம் போலுக்க எங்களுக்கு வயக்காட்டு வேலை எல்லாமே தெரியும் மாமா. அப்படியாடா ஆமா மாமா நாங்களும் தண்ணி பாய்ப்போ உரம் அடிப்போ எல்லாமே தெரியுமே. அதானே நீ விட்டா போதும்னே வயக்காட்டிலே தான் கிடப்பானுவ ஆனா உங்க கூட எவ்வளவு அன்பரசி எவ்வளவுங்க ஏமாத்தி விட்டுட்டு வந்திருக்கோம். ஏடா பின்னாடியே தொத்திக்கிட்டு வந்துருவா. சரி நான் அந்த வர படிச்சுட்டு இருக்கேன் இல்ல 10 மணி பூ மணலாம் அள்ளி வைங்க மாமா தூக்கிட்டு வரேன் சரிங்க மாமா. இல்ல அந்த வாய்க்கால் பக்கத்துல அள்ளுங்களே அது கொஞ்சம் பூ மணலாம் கிடக்கும் எப்பா அன்னைக்கு அந்த வாய்க்கால்ல மண்ணல நாவல எல்லாம் சத்தம் போட சொன்னீங்களா நாங்க சத்தம் போட்டுட்டோம்ப்பா. திரும்ப அள்ளிக்கிட்டு இருக்காவ. அட முட்டை பையனுல எதுல அள்ளிட்டு போறானுவ டிராக்டர்ல மாமா. இன்னும் வந்தா சொல்லுடா அவன் ஒரு நாள் என்கிட்ட அடி வாங்க போறான்னு நினைக்கேன் டே அதுல மண்சட்டி கிடந்துச்சு அதுல பூ மணலாம் அள்ளணும்னா கல்லோட அள்ளிடாத தெரியும் ஓரத்த அடிக்கிட்டு தானே. ஆமாடா பூ மணலாம் அள்ளிட்டு வாண்ணா சரிங்க மாமா. தேவிக்கு நான் அந்த வரப்பாட்டி போட்டு வரேன் இல்ல மகனே என்னப்பா போகும்போது இந்த வாழைப்பூ பறிச்சு தரேன் அம்மா கிட்ட கொண்டு கொடுத்துரு சரிங்கப்பா. ஏதோ வடை போடணுமா இந்த ஏத்தங்க கொலை கிடந்துச்சு அதை வெட்டி தரேன் சரி என்ன விக்கி அது தண்ணி அடிச்சு போடு சரிண்ணே ஸ்கூலுக்கு போக ஜாலி சுத்திட்டு இருக்கேன் உன்ன மாதிரி இருக்கும் போதெல்லாம் எனக்கு இப்பெல்லாம் தெரியாதுடா இப்போதான் நான் கத்துக்கிட்டேன் தெரியுமா அதான் இன்னும் உங்களுக்கு வரப்பு வெட்ட தெரிய மாட்டேங்குது. என்னடா புசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க என்ன என்கிட்ட மம்பட்டியை கொடுத்து பாரு எப்படி வரப்போட்டு தெரியுமா என்னடா சொல்ற வரப்போட்டு ஆனா 3 வயசுல தோட்டத்துல தான் கிடக்கானுவ ஆமா நம்ம வீட்டு ஆட்கள் எப்படி நம்பி தோட்டத்துல விடுறாங்க எல்லாம் பாட்டி கொடுக்குற தைரியம் தான் பாட்டி சின்ன பிள்ளை பார்க்க மாட்டாவ எல்லாத்தையும் கத்துக்கிடணுமா தைரியமா அனுப்பி விட்டுறாங்கல்ல நம்ம தான் நம்ம பிள்ளைல எப்படி வளர்க்க போறோன்னு தெரியல நம்ம தான் அங்க என்ன குத்தம் இங்க குத்தம் நினைக்காம பாட்டிலாம் அப்படி கிடையாது போவாங்கடா போய் கத்துக்கு வாங்கடான்னு அனுப்பிடுவாங்க இப்ப பிறந்ததுல இருந்து தெருவுல தான் விளையாண்டுட்டு கிடப்பானுங்க அதான் எனக்கும் தெரியுமா வந்த புதுசுல பார்த்தேன்னு எனக்கு வேலை கிடக்கு இந்த வரப்பு விட்டு விட்டு வரேன் விக்ரம் தம்பி இங்க வாரியாமா. இல்ல தம்பி கொஞ்சம் பாத்துக்கிடுவீங்களா சரிங்க மாமா நான் இதுல நிக்க தம்பியை வச்சிட்டு போங்க. இல்ல பிள்ளை தண்ணி கிட்ட போயிடாம என்ன நாங்க இதுல தானே மாமா நிக்க போயிட்டு வாங்க மாமா. சரிடா பிள்ளை விட்டு எங்கேயும் போயிடாத இந்த ஒரு வேலையை மட்டும் முடிச்சுட்டு வந்துருந்தேன் தங்க பிள்ளை இந்த அண்ணன் கிட்ட நின்னுக்கணும்னா பரவாயில்ல இவனை கிட்ட நின்னுக்கிட்டு தானே தம்பி அண்ணன் கிட்ட வாமா. அண்ணன் உனக்கு பிப்பி செஞ்சு தரட்டா? பிப்பி அப்புறம் வாழையில வாச்சி மோதிரம் எல்லாம் செஞ்சு தரேன். தம்பிக்கு சிரிப்ப பத்தியாடா? ஆமாடா. என்னம்மா அவன் என்னல சொல்லுதா? எனக்கும் தெரியவே இல்லையே. என்ன தம்பி சொல்லுதா? என்ன சொல்லுதானே புரிய மாட்டேக்க. மறுபடி சொல்லு பாப்போம். அவன் மண்ணு வரணும்னு கேட்கான். உன்னை எட்டிட்டு மிதிச்சேன்னு வச்சுக்க தண்ணிக்குள்ள போயிடுவேன். அவன் வீட்லயே மண்ணு தாமல திங்க. டேய் புரிஞ்சு போச்சுடா. நான் பிப்பி ஊதி குடுக்கேன்னு சொன்னேன்ல. அதான் எனக்கு வேணும்னு கேட்கான். அப்படியே தம்பி? ஆமா வாண்டா. இரு அண்ணா உனக்கு பிப்பி செஞ்சு தரேன். டேய் அதுலதான் அரச மரம் நிக்கி. நான் போய் இலைய பறிச்சிட்டு வரேன் சரியா? சரிடா. டேய் தம்பிய பத்திரமா பாத்துக்க. பக்கத்துல தண்ணி ஓடுது. நான் இத விட்டு தூரையே போக மாட்டேன்டா. சரி நான் ஓடி போய் அரச இலைய பறிச்சிட்டு வந்துடுறேன். அண்ணா உனக்கு பிப்பி செஞ்சு கொடுப்பான். மாமாவா? மாமா வயலுக்கு தண்ணி பாய்க்க போயிருக்காங்க. மாமா மட்டும் தான் உனக்கு வாயில வருது. வேற எதுவுமே வர மாட்டேக்கு. அண்ணன் சொல்லி அண்ணன். மாமா தான் உனக்கு பிடிக்குமா? அம்மா சொல்லி அம்மா. இவ எப்படி வந்தா? நான் செத்தேன். அம்மா தான் அவ படிக்கணும்னு சொன்னாவ. அதான் நாங்க சொல்லாம வந்தோம். நீங்க இல்லாம நான் ஒரு நொடி இருக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாது. எங்க போனாலும் என்ன கூட்டிட்டு போகணும்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க இல்லாம நான் படிச்ச நான் கலெக்டரா போறேன். டேய் படிச்சா ஒண்ணா படிப்போம்டா. இல்லனா படிக்கண்டாம்டா. கிளாஸ்ல நாங்க பாஸ், நீ ஃபெயில். எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே மாட்டேங்குதுடா. என்ன என் கூட இருந்தா சுத்துறே அப்பண்டிஸ்களா? நீங்க மட்டும் எப்படிடா பாஸ் பண்ணீங்க? நான் மட்டும் எப்படிடா ஃபெயில் ஆவறேன்? சுத்துன மட்டும் போதாது.
கிளாஸ் நடக்கும்போது கவனிக்கணும். நீ அப்பவும் விளையாண்டுக்கிட்டு தானே இருக்க. கிஷோர் எத்தனை நாள் மண்டையில கொட்டுனா ஒழுங்கா கிளாஸ் கவனிக்கியா நீ? அதான ஃபெயில் ஆவறனடா. படிக்கிறத விட சொல்லி கொடுக்கும்போது கவனமா கேட்கணும். அப்பமே பாதி படிச்ச மாதிரி தான். நாங்க வீட்ல இருந்து புக்கு தூக்க மாட்டோம். ஆனா கேக்குறோம் பாரு, அதுதான். சொல்லி கொடுக்கும்போது கேட்கணும். கேட்காம பாரு படிச்சு நீ என்ன பிரயோஜனம்? கரெக்டா கரெக்ட். அம்மா பிடிச்ச சிந்தாவ ஓடி வந்துட்டேன். டேய் திலிப்பனே வந்திருக்கானடா. என்ன சொல்ற? ஆமாடா, இன்றில செலக்ட் ஆயிட்டானோல, வெளிநாட்டுக்கு போறானோல. அதுக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்கானுவ. அப்படியா? அது மட்டும் இல்ல, இப்போ தமிழ் அக்காவும் செம்பல் அக்காவும் ஊருக்கு வராங்களாம். வீட்ல விருந்து ஏற்பாடு நடக்கு. அதான் எஸ்கேப் ஆயிட்டேன். அதானே பார்த்தேன். நீ எப்படிடா வந்தேன்னு பார்த்தேன். மாமா, இவனை ஏன்டா தூக்கிட்டு வந்தீங்க? நாங்க தூக்கிட்டு வரல, தருண் மாமா தூக்கிட்டு வந்திருக்காங்க. அப்ப இன்னொரு ஏற்பன அவ வீட்ல இல்ல. தினேஷ் அப்பா ஹோட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஓ, அப்போ பாப்பா ரெண்டு பேரையும் காணுமே. மதன் அப்பா தூக்கிட்டு போயிருக்காங்க. அதானே பார்த்தேன். ஒரு பையவளி வீட்ல காணுமேனே. தருண் மாமா தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க. அதான் எங்களை காவலுக்கு வச்சுட்டு மாமா உரத்தை எடுக்க போயிருக்காங்க. கண்ணு கத்தமா பாத்துக்கிடுங்கடா. ஆமா, கிஷோர் எங்க? இவன் பிப்பி செஞ்சு கேட்டா, அதான் இலை பறிக்க போயிருக்கான் அரசேல. சரி சரி, தம்பி பத்திரமா பாத்துக்கடா. இவன் மாமாவை தர வேற எதுவுமே சொல்ல மாட்டேங்கான். வேணா பாரு. அம்மா, மாமா, அக்கா, மாமா, பாட்டி. பாட்டி கூட சொல்றான்டா. தாத்தா, தாத்தா. நம்ம சொல்லி கொடுத்தலாம் சொல்லுவான்டா. ரொம்ப ஜாலியா இருக்குல்ல. இப்ப பாரு, அம்மா, மாமா, அம்மா, மம்மி, மம்மி. மம்மின்னு சொன்னா நம்ம பாட்டி ஓட விட்டு அடிச்சு விடாத. அம்மான்னு தான் சொல்லணும். அம்மா, மாமா. சப்பா கட்ட கட்டுதே. அம்மா, மாமா. சரி விடுற, உனக்கு அம்மா தான் வரும். அப்பா, மாமா, மாமா. சப்பா, அப்பா, அப்பா சொல்லு. அப்பா, மாமா. எனக்கு அப்பா பிடிக்காதுன்னு நினைக்க. அதான் மாமா மாமான்னு சொல்லுதா. மாமா தானே இவங்கிட்ட பாசமா இருக்காங்க. மாமா தானே என்ன தூக்கி சமைக்காங்க. அதான் மாமா தான் சோறு கொடுக்காங்க, மாமா தான் பால் கொடுக்காங்க. எல்லாம் மாமா தானே பாக்காங்க. அதான் இவனுக்கு அப்பா பிடிக்கல. நமக்கு மட்டும் என்ன, நம்ம அப்பாவோட எல்லாம் பண்ணாங்க. ஆனா நமக்கு அப்பா பிடிக்குது இல்ல. நம்ம அப்பாவும் நம்ம அம்மாவும் சண்டை போடலல்ல. அப்பாவும் அம்மாவும் ஒன்னாதான் இருக்காங்க. ஆனா இந்த தம்பிக்கு அப்படி இல்லல்ல. அத்தை தனியா மாமா தனியாலாம் இருக்காங்க. அதான் இவனுக்கு அப்பா பிடிக்கல, சண்டை போட்டிருக்காங்கல்ல. அதான். அப்படி இல்லடா, இவன் இன்னும் இவங்க அப்பாவை பார்க்கவே இல்லல்ல. அதான் அவனுக்கு அப்பாவை தெரிய மாட்டேங்குது. ஒரு நாள் இவங்க அப்பாவை காட்டிட்டோம்னா இவன் அப்பான்னு சொல்லிடுவான். டேய் கிஷோர், சீக்கிரம் வாடா. என்னடா கேக்கா? பிப்பி வேணுமா? பிப்பி தானே வேணும். பிப்பி தான் வேணுமா? இரு, அண்ணன் வரக்கானோ, நான் போய் பார்த்துட்டு வரேன். இவனை பத்திரமா பாத்துக்கிட்டியா? நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன். சரி, சீக்கிரம் வந்துரு. பாரு, பத்திரமா பாத்துக்க. தோட்டம் பாத்துக்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க அந்த செடிக்கிட்ட வைக்காத, பாம்பு வரும். இங்க விடுறாத, தண்ணி கிடக்கும். இல்லன்னா எனக்கு தோட்டத்தை பத்தி தெரியாது பாரு. போடா. ஆமா, இப்போ நான் அந்த சைடு எப்படி போவேன்? தம்பி, அங்க இங்க வந்துறாத என்ன? அத்தி, அவசரப்பட்டு அவனை வர பார்த்துட்டேனே. டேய் வாங்கடா. மாமா, மாமா. அத்தி, நீ அங்கே இரு. அத்தி, எனக்கு அங்க போக முடியாது. டேய் டேய், நீ அங்கே இருடா. இந்த சைடு வந்துறாத. தம்பிக்கு பசிக்கு போலுக்க வீட்டுக்கு போன
வா அக்கா உன்னை கரெக்டா வீட்டுக்கு தூக்கிட்டு போறேன். இவனுக்கு நல்ல பசி எடுத்துட்டு அத ரொம்ப அழுதா. சரி வா நம்ம மாமா வீட்டுக்கு போலாம். வா அக்கா உன்னை தூக்கிட்டு போறேன். கரெக்டான நேரத்துல அவ கூட பிக்கப் பண்ணிடலாமா என்ன? சின்னதா கால் பண்ணி பாப்போம். என்னடி வண்டி ஏறிட்டியா என்ன? எனக்கு ட்ரெயின் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும். கரெக்டா உன்னை போல திருநெல்வேலியில இறங்கணும் சரியா? ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம்ல. கரெக்டா வந்துரு. அப்புறம் அன்னைக்கு வந்துருவேன்னு சொன்னல. இல்ல என் ட்ரெயின் வரக்கு இன்னும் 1/4 மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன். இன்னும் 5 ஹவர்ஸ்ல நாங்க இருப்பேன். நீனும் கரெக்டா பிக்கப் பண்ணி வந்துரு. ஓகே பை. டாடி போறேன் டாடி. இன்னும் ஆஃப் அன் இருக்கேன் டாடி. டென்ஷன் பட்டுக்கிட்டு வந்துட்டேன். போன வைங்க. போன வைங்க டாடி வாரேன். ஹலோ. என்ன? நீ பாட்டுக்கு எடுத்து போய்கிட்டே இருக்க. நீயா? நான் இப்ப சண்டை போடுற மூடு இல்ல. வா. உனக்கு என்ன மூடுன்னு நான் கேட்கல. ஹாய். எதுக்கு என்ன இடிச்சேன்னு நான் கேட்டேன். நீ பாட்டுக்கு எடுத்துட்டு சாரி கூட கேட்காம போய்கிட்டு இருக்க. சாரிலாம் கேட்க முடியாது. கேட்கணும். கேட்காம நீங்க எந்த போக முடியாது. என்ன அடிக்கிறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? நீ டென்ஷனா இருக்கனா அது உன் பிரச்சனை, ஏன் பிரச்சனை இல்ல. என்ன அடிக்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. சரி தெரியாம இடிச்ச சாரி கேட்டுட்டு போ. கேட்க முடியாது. என்ன பண்ணுவ? நீ கேட்காம இங்க இருந்து போக முடியாது. உன்னால என்னடி பண்ண முடியும்? ப்ளீஸ் டீ போட்டு பேசாத. டீ போட்டு பேசினா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்படி தாண்டி பேசுவேன். என்ன? சரி கேட்க முடியாது. என்னடி வேணும்? என்ன வேணும்? அதான் சொல்றேனே, சாரி கேட்காம நீங்க இருந்து போக முடியாது. கேட்க முடியாது. என்னடி பண்ணுவ? கேட்க வைப்பேன். கேட்க வைப்பியா? கேட்க வைப்பேன். எங்க கேட்க வை பாப்போம். ஹலோ டாடி இருங்க நான் வரேன். எனக்கு அதை விட முக்கியமான ஒண்ணு இருக்குது. முடிச்சிட்டு வரேன். எங்க சாரி கேட்க வை பாப்போம். நீ ஏன் சாரி கேட்டா உனக்கு நஷ்டம் வராது. நான் கேட்க வச்சா உனக்கு நஷ்டம் வரும். திரும்பவும் சொல்றேன், நீ ஏன் சாரி கேட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நானா சாரி கேட்க வச்சா உனக்கு நஷ்டம். எந்த ஒரு காரியத்தையும் சொல்லிட்டு செய்யறது ஏன் வழக்கம். என்ன திமுறா உனக்கு? உன் உடனடியே பார்த்தாலே தெரியுது நீ எப்பேற்பட்டவளா இருப்பேன்னு. உன்கிட்ட இருந்து வர்ற எந்த அவார்டும் எனக்கு தேவையில்லை. என் உடைய வச்சு தீர்மானம் பண்ணதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. நான் இப்படித்தானே சொன்னதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. தப்பு பண்ணுனா மன்னிப்பு கேட்கணும், புரியுதா? அதை விட்டுட்டு இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. நான் பார்க்கதான் மாடன் கேளு. இறங்கி அடிச்ச பக்கா லோக்கல். டேய் நான் கிராமத்துக்காரி தான்டா. ஏதோ அவசரத்துல வந்தேன், தெரியாம உங்களை இடிச்சிட்டு, உங்களை இடிச்சது தப்புதான், மன்னிப்பு கேட்காம போனது அதை விட பெரிய தப்பு அப்படின்னு என்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன், புரியுதா? முடியாதுடி. டீ போட்டு தெரியாம பேசிட்டேன், அதுக்கும் சேர்த்து பகிரங்கமா மன்னிப்பு கேக்குறேன்னு நீ சொல்ற, ஓகே? என்னடி பண்ணுவ? என்னடி பண்ணுவ அப்படின்னு நமக்கு உரிமை இல்லாத அடுத்த விட்டு பொண்ணை திட்டினதுக்காக பகிரங்கமா உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேன்னு மன்னிப்பு கேக்குறேன், எப்படி? நான் உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். ஓடி போடி வாடின்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன். நான் பெரும்பாலும் எங்க அம்மா மாதிரி. எங்க அம்மா அப்படித்தான், பேசியே கொன்னுருவாங்க. நான் கொஞ்சம் எங்க அம்மா மாதிரி தான், ஆனா ஸ்டைல் வேற. பாக்குறியா? என்ன அடிச்சுட்டா? நான் தான் சொன்னேன், எங்க அம்மா பேசியே ஓட வைப்பாங்க. நான் கொஞ்சம் டிஃபரெண்ட், அடிச்சுட்டு தான் ஓட வைப்பேன். நான் யாருன்னு தெரியாம நீ மேல கைய வச்சுட்ட. இந்த ஊர் எம்பி மகன். ஆல்ரெடி எம்பினாலே என் குடும்பத்துக்கு ஆகவே ஆகாது. ஆமா, நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்க முடியாது. உன்னை எப்படி கேட்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். மன்னிப்பு கேட்காம அவ்வளவு லேசில உன்னை விட மாட்டேன். இப்படியே நான் உன்னை விட்டேன், இதே நீ பல பெண்களை இடிச்சிட்டு போவேன். அதனால லைஃப்ல இனி பொம்பளைங்கள இல்ல, கிளைய கூட இடிக்க கூடாது, அந்த அளவுக்கு பண்ணுவேன். ஒரு பொம்பளை உனக்கு இவ்ளோ திமிரு? சப்பா, பொம்பளை தானே பொண்ணு அடிச்சேன், அது கூட உனக்கு புரியல? என்ன அடிச்சுட்டல நீ? ஒன்னா கைய ஓங்காத, ஓங்குனா உனக்கு தான் நஷ்டம். எங்க மன்னிப்பு கேளு. தொலைச்சு தொலைச்சி. இல்ல வா கிளம்பலாம். எங்க? ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷனுக்கா? ஆமா ஸ்டேஷனுக்கு. நீ என்ன இடிச்சா மன்னிப்பு
நான் யாருன்னு தெரியாம நீ கோத்த கலப்பாத. நீ யாராவோ இருந்துட்டு போ. ஐ எம் டாக்டர். முக்கியமான ஆபரேஷன் விஷயமா போய்கிட்டு இருக்கேன். என்ன தடை பண்ணிக்கிட்டு இருந்த? முக்கியமான ஆபரேஷன் அதுக்காக போய்கிட்டு இருக்கேன். டாக்டர் மெத்தல்ல ரவுடி மாதிரி இருக்கா? ஏன் ஸ்டெத்தஸ்கோப்போட அலையணுமா இல்ல வெள்ளம் கூட அலையணுமா? முக்கியமான ஆபரேஷன். எங்க அப்பா வீட்டு ஃபங்க்ஷன் கூப்பிட்டாரு. அதுக்கே போகாம தான் ஹாஸ்பிடலுக்கு போய்கிட்டு இருக்கேன். அதுக்கு எதுக்கு நீங்க ட்ரெயின்ல போறீங்க? திருநெல்வேலிக்கு போறேன். முக்கியமான கேஸ். உயிரை காப்பாத்தியே ஆகணும். 5 மணி நேரம் போய் தான் ஆகணும். பிளைட் இல்ல, அதான் போய்கிட்டு இருக்கேன். ஓகே சார். சாரா? நானும் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஓ, நீங்க அந்த லைன் தானே? ஆனா உனக்கு பார்த்தா டாக்டர் மாதிரியே தெரியலையே. இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிருக்கேன். ட்ரைனிங்லாம் முடிச்சிட்டு வரவல்ல, அப்ப இருக்கும் உனக்கு. சாரி சார், நீங்க சாரி எல்லாம் கேட்க வேண்டாம். மெடிக்கல்ல நீங்க எந்த லைனு? ஏன் தெரிஞ்சு என்ன பண்ண போற? திருநெல்வேலியில எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க? எதுக்கு? சும்மா தெரிஞ்சுக்கலானே டாக்டர் சார். கொள்ளுவேன். முக்கியமான ட்ரெயினை விட்டுட்டேன். ஒன்னா கொழுத்து நினைச்சு கொள்ளலான்னு வருது. சாரி, என்கிட்ட ஒரு டிக்கெட் இருக்கு. என் ட்ரெயின்ல வாங்க. அந்த டிக்கெட்டை எனக்கு கொடுத்துட்டு நீ நடந்தே வா. நடந்தா? சார், ட்ரெயின்ல போனாலே 5 hours சார். நீ எல்லாம் நடக்கணும். முக்கியமான ஆபரேஷன். ஒன்னா அப்படி கொழுத்து நெரிச்சலான்னு வருது. தப்பு என் மேல இல்ல சார், உங்க மேலதான். இடிச்சீங்க. ஒழுங்கா சாரி கேட்டுக்கணும் சார். தப்பு உங்க மேல தானே? நான் உசுரை காப்பாத்த போனேன். உனக்கு இடிச்சதுக்கு சாரி கட்டிட்டு எனக்கு போறதுக்கு டைம் இல்ல. நான் ட்ரெயின் போயிடுச்சு. ஒன்னா குடுடி டிக்கெட்டை கொடு. நீ உன் கையில இருக்க டிக்கெட்டை கொடு. மாட்டேன். நீங்க என்ன என் ட்ரெயின்ல வாங்க. ஆனா என் டிக்கெட் தர மாட்டேன். நீங்க என்ன இறக்கி விட்டு போயிருவீங்க. குடுடி. கொடுத்துட்டு சொல்லிட்டேன். அதான் என் ட்ரெயின்ல கூட்டு போறேன்னு சொல்லிட்டேனே. கூட்டு போ, உனக்கு இருக்குது. நீங்க எந்த லைன் சொல்லவே இல்ல. ஹார்ட். சேம் ப்ராஜெக்ட் சார். நானும் அதான் சார். அப்ப அம்மையார் ட்ரெயினிங் எடுக்க என்ன வரணும்? என்ன சொல்றீங்க? இங்க இருக்கிறதுலே நான் தான் பேசிட்டேன். இங்க இருக்க இது என்ன ஒண்ணு அத்தனை வரை என்கிட்ட வரணும். வருவேடா, அப்ப இருக்கு உனக்கு. அப்ப நான் மன்னிப்பு கேட்க. என்ன வா, நல்ல மன்னிப்பு கேட்கிறேன். பையவுள்ள எனக்கு முந்தி படிச்சு டாக்டர் இருக்கானே. தீடு தெரியாம வாய கொடுத்துட்டேனே. சாரி. சரி சாரி. படுத்தாதடி. ஒரு டிக்கெட்டை கொடு. நோ. நோவா, இது என்ன ஆக்ஷன்? மை ஃபேமிலி ஆக்ஷன். ஃபேமிலி ஆக்ஷனா? இப்ப பாருங்க. ஓ மை காட். அக்காஸ். இல்ல தெரியாம தான் கேக்க. இது குடும்பமான கேக்க. இல்ல தெரியாம தான் கேக்க. இது குடும்பமான கேக்க. சிரிக்கீங்களோ? ஏதோ டைலாக் பேசுனியா, அதை மறுபடியும் பேசு. ஓய். டாக்டருக்கு தானே படிக்க. அக்காஸ். முன்னாடி சிரிச்சிடக்கூடாது. சரி, அந்த டைலாக் பேசு. நெஞ்சு முட்டுதா? இல்ல, இவன் என்ன சிரிக்க வச்சுவா. இல்ல, அந்த டைலாக் பேசு. ஓ மை காட். அடா. இல்ல, இன்னமும் சொன்னிய குடும்பம்னு, அதை பேசு. குடும்பமான கேக்க. இது தெரியாம தான் கேக்க. இது குடும்பமான கேக்க. உண்மையிலே நீ டாக்டரே? அக்காஸ். நீட்ல பாஸ் ஆயிட்ட? ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க். தெரியாது? ஸ்டேட் ஃபர்ஸ்ட். டெஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்த. தமிழே? நாதா சார். தமிழா? ஆமா, தமிழ். உன் பேர் தமிழே? ஆமா சார். ஆனா உனக்கு இங்கிலீஷே வரலையே. அதான தமிழாச்சே. எப்படி இங்கிலீஷ் வரும்? சப்பா, எனக்கு புரியல. நான் தமிழ். என்கிட்ட போய் இங்கிலீஷ் பேசுறதுன்னா யார தமிழ் கிட்ட போய் இங்கிலீஷ் பேச முடியும்? தமிழ் வேற இங்கிலீஷ் வேற சார். அம்மா, மண்ட கையில ஆபரேஷன் பண்ண போல நினைச்சேன். இவன் எனக்கு ஆபரேஷன் பண்ண வச்சிருவான்னு நினைக்கிறேன். நீ தமிழ் தானே? அக்காஸ். ஆனா இங்கிலீஷ்? நான் தமிழ். சரி, ஒரு டிக்கெட் கூட நான் பாட்டுல போறேன். நீ நடந்து வா. நோ. நோவா? மூஞ்சில குத்திரா. ஒழுங்கா குடுறி. நோ. இந்த மொழியை நீ எங்க இருந்து கடன் வாங்கின? மை மம்மி. சப்பா, இவளே இப்படி இருக்கான்னா இவங்க அம்மா? சம்பகவல்லி. அடி சம்பகவல்லி. ஓட்ட விட்டு அடிச்சுடுவேன் பத்துக்க. இங்க பாரு, 8 மாசத்துக்கு அப்புறம் இந்த பிள்ளைகள் இன்னைக்குதான் வீட்டுக்கு வருது. அந்த பிள்ளைகளுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுக்கணும் மாட்டி. அங்க இந்த ரொட்டியும் பண்ணி தின்னுட்டு வாழ்ந்த பிள்ளைகள் வீட்டுக்கு வந்து வாய்க்கு ருசி சாப்பிடன்ட்டு வரும். ஒழுங்கா என்ன சமைக்க விட்டுரு. சம்பகவல்லி. இந்த குறமொழி முடிச்சுட்டு அலைஞ்ச தொலைச்சிருவேன். அட்டி, நீ 2 கம்பெனிக்கு எம்பிடி, அதை மறந்துடாத. போட்டி, உன்னை பார்க்க பெரிய பெரிய ஆபீசர்ஸ்லாம் வந்திருக்காங்க. நீ என்னட்டு இங்க வேலை பார்த்துட்டு இருக்க? அதுக்கு பயந்துதான் மட்டும் இங்க வந்தேன். அதுக்கு பயந்தாங்க வந்தியா?
நான் 2 கம்பெனிக்கு எம்பின்னு எனக்கு தெரியும். ஆனா இங்கிலீஷ் தெரியாதுன்னு அவங்களுக்கு தெரியுமா? அத்தி வந்த நேரத்துல டசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்காவ பேய ஒளிலே. அத மட்டும் ஓடி வந்துட்டேன். அதான் நீ தான் ஈஸியா பிக்கப் பண்ணுவேட்டி. எத்தனத்துக்கு தான்? ஓ மை காட், இஸ் இட்? ஓ மை எஸ் ஓ ட்ரூ எஸ் நோ ஓ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். ஓ சமாளிக்க முடியாம ஓடி வந்திருக்க. இஸ் இட்? ஐயோ புள்ளையே திணறிட்டால. அதான் உனக்கு ஒரு அசிஸ்டண்ட வையின்னு சொன்னா நீ கேட்க மாட்டேக்கிய. பயில்வலா அசிஸ்டன்ட்க்கு வரானுவேன். பயில்வல வேலைக்கு வச்சுக்கன்னு சொன்னா சடிச்சுக்கு பொறாமையா இருக்குது. சரிசுக்கு பொறாமையா இருக்கு. சிரிக்காத, நான் அழகா தானே இருக்கேன். அதான் அவளுக்கு பயம், எங்க யாராவது என்ன சைட் அடிச்சிருவாங்களோன்னு. ஏறு உன் மவ காலேஜ்ல இருந்து வாரா. மறந்துடாத சொல்லிட்டேன். அதனால இந்த சரிசு போய் உன்னைக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரலையே. நான் 2 பயில்வ அசிஸ்டண்டா வரான்னு சொல்றேன். பயில்வலா அப்படின்னு நெஞ்சு பிடிச்சிட்டு படுத்தவேதான், எந்திக்கவே இல்லையே. ஒன்னு போய் அடி சந்தேகப்படுதாவ. என்ன பார்த்த மட்டும் சந்தேகமே படுதாவ. யாவா என் பேச்சுல மயங்காதவன மயங்கிடுவாங்களாம். அந்த பயிலோட மயங்கிடுவானுலாம். சரிசு சொல்லுதாவ. அழகுல மயங்குறான்னு சொன்னா கூட என் மனசு ஆறுதலா இருந்திருக்கும். பேசியே மயக்கிடுவானா. எப்படி இருக்கு பாரு. அழகுல. ஆமா, நான் எவ்வளவு அழகா இருக்கேன். ஆமாட்டி ஆமா. இப்படி சொல்லியிருந்தா கூட என் மனசு அறி இருக்கும். உன் அழக பார்த்து மயங்கிடுவாங்க, அதனால வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லிட்டாவல. டி தமிழ் வர நேரம் ஓடிரு சொல்லிட்டேன். சப்பா, வர வர கிட்லரா மாறிக்கிட்டே இருக்கா இந்த தமிழ். அவ சீக்கிரம் மாமியார் ஆவான்னு நினைக்க. அதான் மாமியார் மாதிரியே நடந்துக்கிட்டா. முன்னாடி எல்லாம் அவளை பார்த்தா கொஞ்சம் தான் பயமா இருக்கு. இப்பெல்லாம் அவ வாராட சொன்னாலே எனக்கு பயமா இருக்கு. அப்படி மாமியார் மாதிரியே நடந்துக்கிட்டாட்டி. ஆமா, அந்த பையனுக்கு தான் 2 மாதத்தை கல்யாணத்தை முடிக்கணுமே. அத பையன் உள்ள மாமியாருக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான்னு நினைக்க. ஆனா ஆச்சரியமா இருக்கு பத்தியா. தமிழும் மாமியாரா போறான்னு சொன்னா எவ்வளவு ஆச்சரியம் பத்தியா. ஆனா ஒண்ணுட்டி, நீ மட்டும் தான் அப்படியே இருக்க. அப்படியே இருக்கல்ல. ரொம்ப பீத்திக்காதன்னு. இல்லடி, இப்பதான் கல்யாணம் முடிஞ்ச இந்த வீட்டுக்குள்ள வந்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ள நம்ம போய் உள்ள வளர்ந்துட்டடி. அதானே, ஆனா நான் மட்டும் ஏன்டி வளரவே மாட்டேன். தெரியலடி. தமிழ் பயிலுல பாரு, ஆள் எப்படி இருக்கானோ பாரு. ஹீரோ மாதிரி இருக்கானே. அடி, தமிழ் பயிலுக்கெல்லாம் பொண்ணு எங்கிட்ட போய் எடுக்க? பாப்போம், எங்கேயாவது இல்லாமையா போயிரும். அடி, அவன் ஒருத்தனுக்காக நம்ம பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் மட்டி. என்னடி திடீர்னு புசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்ட? நம்ம வீட்டுல யாருக்குமே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கல. குடும்பமானு கேட்க, இல்ல தெரியாம தான் கேட்க, இது குடும்பமானு கேட்க. எல்லா பயவுல ஆளுக்குன்னு கூட்டிட்டே வந்திருக்கு. சரி சரி, வெளியில சொல்லாத, காரி துப்பிடுவாங்க. அப்படியா? ஆமாட்டி. இல்லடி, சத்தியமா சொல்றேன். தமிழ் பயலுக்கு பொண்ணு பார்க்க போனோம். நாமளும் இந்த மிச்சரு காப்பி டீ எல்லாம் குடிக்க வேண்டாமா? மைசூர் பாக்கலாம் குடுப்பாவலாம் டீ. அப்படியாட்டி? சப்பா, கண்ணை கட்டுதே. அதுக்குதான் நான் சொல்றேன், இப்பவே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருவோன்னு சொல்றேன். நாளைக்கு அவனும் யாரையும் விரும்புதேன்னு சொல்லிட்டு வந்தா அந்த பாக்கி நமக்கு இல்லாமலே போயிருமட்டி. ஆமா, அதனால ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடணும். அதுவும் நம்ம மாமியார் வச்சு சொல்லிக்கணும். இனிமேல் இந்த குடும்பத்துல யாராவது காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்க, குடும்பத்தை விட்டே விலக்கி வச்சிருவோம் அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா ஒரு ஆர்டர் போட வச்சிடணும். பயவளி ஒண்ணு லவ் பண்ணது இல்ல. அது எப்படி? நாம காதலிச்சு கல்யாணம் பண்ணிருந்தோம். நம்ம பிள்ளைகள் வந்து நிக்க மட்டும் குடும்ப கௌரவம் அப்படி இப்படி இந்த டைலாக்லாம் ஆட்டோமேட்டிக்கா வருது. அது எப்படி? நாங்கெல்லாம் எப்படி தெரியுமா, நாங்கெல்லாம் அப்படி தெரியுமா அப்படிங்கிற டைலாக் எப்படி வருது? மீன் ஆசைப்பட்ட மாதிரி நாமளும் ஊருக்கு முன்னாடி ஒரு வேனை பிடிச்சி எங்கிட்ட பையனுக்கு நாங்க பொண்ணு பார்க்க போறோம், இங்க பாருங்கக்கா நாங்க எங்க பையனுக்கு பொண்ணு பார்க்க போறோம் அப்படின்னு பீத்து எங்க பிள்ளைக்கு நாங்க இவ்வளவு வாங்க போறோம், அது எங்க பிள்ளைக்கு இவ்வளவு கொடுக்க போறாங்களா, கார் கொடுக்கலாம் வீடு கொடுக்கலாம் அப்படின்னு நாங்க பீத்த வேண்டாமாக்கா. அது மட்டும் இல்லக்கா, அங்க போகும்போது நம்மள நல்ல பட்டு சேலை கட்டி பூ வச்சு இருக்க நகையெல்லாம் போட்டுட்டு, அதாவது நம்ம குடும்பத்தை எப்படிலாம் இருக்கு நாங்க போய் பந்தா பண்ணதுக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு போய் அங்க போய் பொண்ணுக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமா ஆட தெரியுமான்னு 4 கேள்வி கேட்க வேண்டாமாக்கா. நம்ம படத்துல மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டுல அந்த குடுப்பனையே இல்லையே. அந்த குடுப்பனைய நம்ம பிள்ளைங்க நிறைவேற்றிக்கணும்க்கா. நாமளும் போகணும், காபி வடை மிச்சரு மைசூர் பாக்குன்னு நல்லா திங்கணும். தின்னுட்டு பொண்ணுக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமா, சரி நாங்க போய் சொல்லுதோம், நாங்க குடும்பமா டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றோம். நாங்கெல்லாம் அவி பேச்ச கேட்காம செய்ய மாட்டோம், எங்க அண்ணன் பேச்ச கேட்காம செய்ய மாட்டோம், என் சம்பந்தி பேச்ச கேட்காம செய்ய மாட்டோம்னு 2-3 டைலாக்க விட்டுட்டு வருவோம். உங்களெல்லாம் என்ன தட்டி சொல்ல? ஏக்கா, நான் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன். திருப்பி பொண்ணு பார்த்து தான் கட்டிக்கணும். அவனுக்கு காதெல்லாம் பண்ண கூடாது. அவனை எங்கட்டி காதல் பண்ண போறானுவன்? அவனுக்கு காதெல்லாம் வராது.
காலேஜ் படிக்கும் போதே அவனுக்கு லவ் வரல, இனியாட்டி வரப்போதே நான் அடுத்த வருஷம் வேலைக்கு போறானுவேன். வராது, வரவும் கூடாது. தமிழக்கா இருக்கிற வரைக்கும் வராது. பயம் உள்ள எதுக்கு இவ்வளவு ஸ்ட்ரிக்டா வளர்க்கான்னு தெரிய மாட்டேங்குது. ஆமா, சொல்லி சொல்லி அனுப்புதாவ. காதலிச்சிடக்கூடாது, காதலிச்சிடக்கூடாது, காதலிச்சிடக்கூடாதுன்னு. தினேஷ் மூலம் பாடுபட்டுட்டாலே என்னமோ. இல்லடி, தினேஷுக்கும் பிடிக்க மாட்டேங்குது. என்னக்கா சொல்றீங்க? ஆமாடி, தினேஷுக்கும் லவ்னா பிடிக்க மாட்டேங்குது. அதெல்லாம் முறைப்படி ஸ்டேஜில் வச்சுதான் பயலுக்கு கல்யாணம் முடிக்கணுமா. ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. அதனால இந்த பயில லவ் எல்லாம் பண்ண மாட்டானு தான் நினைக்கேன். அவரை பத்தி தான் தெரியுமா, நாம ஒரு வழின்னா அவர் ஒரு வழி. நம்ம குடும்ப கொள்கைக்கும் அவர் கொள்கைக்கும் சுத்தமா ஒத்து போகாது. அவர் சொந்தத்துக்குள்ள தான் முடிப்பாராம், அவங்களுக்குள்ள தான் முடிப்பாராம், முறைப்படி தான் முடிப்பாராம், அப்படிலாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. இது நம்ம மாமியாருக்கு தெரியுமா? தெரியும். மாமியாரும் ஒன்றும் சொல்லலை. அவன் பிள்ளை அவன் பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு இந்த விஷயத்துல. அதனால தான் தமிழ் அப்படி நடிக்கிறான். மற்றபடி தமிழுக்கு தான் இல்லை உடன்பாடு கிடையாது. அது அவன வாழ்க்கைன்னு நம்ம ஏதாவது டைலாக் ஏதாவது பேசினான்னா ஒரு பயலுள்ள இங்கேருந்து கூட்டு போறதுலே தான் குறியா இருப்பாரு. இல்லை வெளிநாட்டிலே கொண்டு வச்சிருவாரு. இப்பவும் அவன் தெளிப்பனுக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு ஆசை கிடையாது. அவன் இங்கதான் இருக்குன்னு ஆசைப்படுறான். இருக்க விட மாட்டேங்கிறாரு. ஏன்க்கா? அதான் இங்க இருந்தா ஏதாவது காதலுக்கு இதில் தேவையில்லாத சகவாசம், சண்டை சச்சரவு ஏதாவது வந்துடும். அங்க டீசெண்டா வாழட்டும்னு நினைக்கிறாரு. ஏன்னா இவருக்கு வெளிநாடு அத்துப்படி, அங்கேயே வளர்ந்தவரு. அதனால அங்கேயே ஏதாவது பொண்ணுன்னு பார்த்து அப்படியே முடிச்சிடலாம் நினைக்கிறாரு என்னமோ. அப்ப பச்சை பிள்ளை நம்ம அவனை வளர்த்துருக்கோமே. தமிழ் விட மாட்டா. இருந்தாலும் தினேஷ் எல்லாம் நம்ப முடியாது. சரி, அவர் இல்லல்ல. இல்ல, வீட்டுல யாரும் இல்ல. அவர் பிள்ளை அன்பரசி. அது மேல என்னைக்காவது பாசம் காட்டுறத நீங்க பாத்திருக்கீங்க? அந்த பிள்ளைய கண்டுக்க கூட மாட்டாரு. ஆனா தெளிப்புன்னு அப்படி கிடையாது. உசுர்லயும் உசுரு. அதான் தமிழ் எதுவுமே பெருசா கண்டுக்க மாட்டுக்கா. அந்த பயிலும் அப்பா சின்ன வாக்கு தான் தேவாக்குன்னு நினைப்பானுங்க. ஆமாக்கா, அதையும் மீறி இந்த பையல காதல்ல விழுந்துட்டானா? நம்ம குடும்பத்தை சொல்லவே வேண்டாம். நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும். குடும்பத்தையே ரெண்டாக்கிட்டு போயிடுவாரு. திலீப்புக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணணும். லவ் மேரேஜ் எல்லாம் பண்ணக்கூடாது. அத்தையும் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆள் நல்ல வாட்டு சட்டமா இருக்கானுங்க. ஆனா இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆனா தினேஷ் என்ன நினைக்காருன்னு தெரியல. அவர் புள்ள அவர் தான் முடிவெடுக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னமோ பண்ணிட்டு போறாரு. என்னது, திலீப்புக்கு கல்யாணமா? அவன் நேத்தண்டி நான் தூக்கி சமந்துட்டானே. அப்படிதான் இருக்குது. இப்பதான் நம்ம கையை பிடிச்சி நல்ல மாதிரி இருந்தானுங்க. நான் வந்திருக்கானுங்க பாரு, எப்படி இருக்கானுங்க பாரு. அழகா இருக்கானு பத்தியா? அல்ல ஹீரோ மாதிரி இருக்கானுங்க பாரு. அக்கா பேச்சும் டீசெண்டா பேசுறானுங்கக்கா. என்ன அழகா சிரிக்கிறானுங்க தெரியுமாக்கா? அது மட்டும் இல்ல, அவனுக்கு ரெண்டு அண்ணன் மாதிரி பழக்கம் பண்ணிட்டானுங்க. ஏதோ ஃப்ரெண்டு மாதிரி அடிச்சுட்டு ஆடுறானுங்கக்கா. இப்ப கூட எங்கேயோ போறதுதான் கிளம்பி நிக்கானுங்க. எங்க போற கிளம்பி நிக்கானுங்களா? ஆமா. சரிக்கா, நான் துணி கடந்து தோச்சு போட்டு வாரேன். அவ ஆனந்தி எங்க வீட்டை திறந்து போட்டு போயிருக்கா? ஏக்கா, இவனை ஃபுல்லா வயக்காட்டுக்கு போயிட்டானோக்கா. ஏன் இன்னைக்கு ஒருத்தன் டூட்டிக்கு போகலையா? இல்லக்கா, அவன் பொண்ணு தெரியும் இன்னைக்கு டூட்டி கிடையாது. அவன் விக்கிக்கும் டூட்டி கிடையாது. அதான் வயக்காட்டுல வந்து வேலை கிடக்குன்னு இவ கூட்டு போனாவக்கா. காலையிலே போயிட்டானுவ. ஏ கஞ்சி கொண்டு போனீல என்ன? அது ஆனந்தி கொண்டு போயிட்டா. அது காலையிலே கொஞ்சம் கஞ்சி காய்ச்சி கொண்டு போயிட்டா. கையில வேலை பார்க்கவே இட்லிலாம் திங்க மாட்டாவ. அதனால கஞ்சி தானே ஈஸியா வேலை முடிஞ்சிட்டு கஞ்சியும் கொஞ்சம் ஊறுகாயும் கொண்டுட்டு போனா. அவன் பொண்ணு தர குடிச்சிருவான். ஆனா விக்கி குடிக்க மாட்டானே. வயக்காட்டுல தானே குடிப்பான். அவன் குடிச்சுக்கிடவே மாட்டான். பொண்ணு தர நல்லா குடிப்பான். ஏன் குடிக்கவே மாட்டான். அப்ப என்ன கொண்டுட்டு போனாலும் தெரியல. அதெல்லாம் புருஷனுக்கு என்ன கொடுக்கணும் அவனுக்கு தெரியுமே. சரி, எப்போ வருவாங்க வயக்காட்டுல இருந்து? தெரியலக்கா, காலையிலே போனவ. இன்னைக்கு நிறைய வேலைக்கா. தண்ணி பாய்க்கணுமா, மடை அடைக்கணுமா, அந்த உரம் போடணும், மருந்து அடிக்கணும் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாவ. அதான் இன்னைக்கு பொண்ணு விக்கி கிடக்கானோ இன்னைக்கு வேலையை முடிச்சிடணும். வெளியே வந்து ஆட்கள் வர மாட்டேங்கக்கா வேலைக்கு. இவ்வளவுதான் நல்ல மாடு மாதிரி வேலை பார்க்கானுல. அவன் பொண்ணு தர அக்கா 1 மணி நேரத்துல எல்லா வேலையும் முடிச்சிருந்தாக்கா. ஆமா, ரோகிணி மௌனங்க அப்பமே தரனே உரம் எடுத்த வீட்டுக்கு வந்தான். அவன் காலை கட்டிக்கிட்டான். உடனே அவனே தூக்கிட்டு போயிட்டான். பச்சை பிள்ளையாட்டி வயக்காட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கிய? எங்க மாமான்னு காலை கட்டிக்கிட்டான். நான் எவ்வளவோ ஏமாத்தி பார்த்தேன். அழுதுட்டான். அந்தால ஒருத்தையும் தூக்கிட்டு அவனையும் தூக்கிட்டு போறான். இன்னைக்கு அரை நேரம் தானே ஸ்கூலு. எங்க இவனும் போயிட்டானுவ. ஐயோ, இந்த பிள்ளை சுவா திங்கலையா? அண்ணாச்சிக்கல்ல ஏதாவது வாங்கிக்கிடுங்கன்னு 10 ரூபா கொடுத்தேன். வாங்கி தின்னுட்டு போயிருப்பானுவ. 10 ரூபா கொடுத்தியா? இவ்வளவு என்னத்த வயத்து நிறையும்? அதான் வயக்காட்டுக்கு தானே போறானுவ. எப்ப ஏதாவது கொடுத்துருப்பாவ. அவ அன்பரசி அவ வயக்காட்டுக்கு போல. அவ படிச்சுக்கிட்டு இருக்கா. எங்க? ஹாலுக்கு உட்காந்து படிச்சிட்டு இருந்தா. நான் வீடு ஃபுல்லா சுத்திட்டு தானே வரேன். இப்பதான் எல்லா ரூமையும் தூத்து போட்டு வந்தேன். எந்த ரூம்லயும் அவ இல்லையே. இல்லையே, ஆதியாகன கிளாஸ் எடுத்துட்டு இருந்தா. ஆதிரா, அவ அன்பரசி எங்க இருக்கா? இல்லக்கா. இல்லையா? இல்ல, அவ படிச்சுக்கிட்டு தான் இருந்தா. ஐயோ, எங்க போய் தொலைஞ்சானு தெரியல. அந்த நேரம் கோயில்கிட்ட பெருப்பால விளையாடுறதுக்கு இவனும் இல்லாம போக மாட்டாள. ஒருவேளை வயக்காட்டுக்கு போயிட்டாலோ? இல்லக்கா, ரோட்டை கிராஸ் பண்ணி போய்க்கிட மாட்டா. அவளுக்கு
டேய் அவனும் இல்லாம இவ இருக்க மாட்டா. ஒருவேளை அவனை தேடிதான் போயிருப்பாளோ? இல்லக்கா, போறதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த பெரிய ரோட கிராஸ் பண்ணிட மாட்டா. அது எவ்வளவு வண்டி வரும் இவளுக்கே தெரியும், அங்க போக மாட்டா. சரி, அந்தனர் கோயில்கிட்ட போல இருக்கும், நான் போய் பாத்துட்டு வரேன். சீக்கிரம் போ, நான் மொட்டை மாடல நிக்கிறான்னு பாத்துட்டு வரேன். சரிங்கக்கா.